ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற சேனல் வந்து கேஆர்கே அலிகான் சேனல். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் பெல் பட்டன் கண்டிப்பாக பண்ணுங்க. வீடியோ எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் இந்த வீடியோலெல்லாம் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். மார்க்கெட் எப்படி இருக்குது, எப்படி ஆகிப்போச்சுன்னு இந்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சொல்கிறேன். இது வந்து ஆந்திர பிரதேஷ் நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் கூடூர் டவுனில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஹைவேல இருந்து இருக்குது இது மார்க்கெட். நம்ம கூடூர் சந்தை திருப்பதியில் இருந்து 100 கிலோமீட்டர், மெட்ராஸில் இருந்து 130 கிலோமீட்டர் கரெக்டாக இருக்குது. இது வந்து வெள்ளிக்கிழமை நைட்டில் தான் இப்போல்லாம் மார்க்கெட் நடக்கிறது, ஒரு 3 மாதத்துலேருந்து. ஆமாம், வியாழக்கிழமை காலையில் தான் மார்க்கெட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருக்கிறது காலையில் 5 மணிக்கு இருந்து தான் நம்ம வச்சுருக்கிற டைமு. 5 மணி மேலே இருந்து தான் மார்க்கெட் நடந்தால் எல்லா ஆடெல்லாம் இப்போ கீழே இறங்கியிருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பார்த்து ஒரு 3 மாதம் 4 மாதம் மேலே ஆகுது. எதுக்குன்னா நைட்லோனே 6 மணி 7 மணி 10 மணிக்குள்ளே ஆடெல்லாம் ஆகிப்போகுது. எதுக்கு ஆகிப்போகுது, என்ன ஆகிப்போகுது அதில் கிளியராக சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் கேட் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ 2 பேர் 6 மணிக்கு வந்தாங்க, 3 பேர் 5 மணிக்கு 8 மணிக்கு வந்தாங்க, ஒரு 3 பேர் 10 மணிக்கு வந்தாங்க. ஆடு எடுத்துக்கிட்டு வாங்குறவங்க கூட அந்த மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்தவங்கக்கிட்ட வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்புறமா ஒரு 3 பேட்ச் தான் இருக்கணும். மீதி 3 பேர் வந்தவங்க 3 பேட்ச்சு டிமாண்ட் ஆகிப்போம். அப்புறமா 10 மணிக்கு வர்றவங்களுக்கு ஒரு 5 பேர் வாங்குறவங்க வர்றாங்க, ஒரு 5 பேட்ச் தான் இருக்கணும், 2 பேட்ச் தான் இருக்கணும். அங்கே டிமாண்டு தான் ஆடெல்லாம் இருக்காது. ரெண்டாவது வந்து நைட்டில் கிளியராக தெளிவாக இருக்காது. ஆடு வந்து காலையில் 5 மணிக்கு ஆனால் ஆடெல்லாம் கீழே அழகாக இறங்கி இருக்கணும், பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா இருக்கணும். அப்போ நம்ம ஆடெல்லாம் பேரம் பேசிக்கலாம். அதிகமாக ஆவாத கடை கண்டிப்பாக இருக்கணும். ஆடெல்லாம் ஓரளவுக்கு குறைச்சி கடை வாங்கலாம். ஓரளவுக்குன்னா மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு குறைச்சி வாங்கலாம். நம்ம சொல்கிறது கண்டிப்பாக இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா மார்க்கெட் காலையில் 5 மணிக்கு இருந்து தான் நல்லா நடக்கணும். முதல்ல மாதிரி கடை நம்ம கண்ட்ரோலில் நம்ம வந்துடணும். எதுக்கான வாங்குறவங்க தான் இது முக்கியமாக கவனிக்கணும், விற்கிறவங்க இல்லை. விற்கிறவங்க வாங்கிட்டு வந்து அப்படியே வைக்கிறாங்க. எதுக்குன்னா வாங்குறவங்க எப்போ வர்றாங்க அப்போ வரைக்கும் தான் வெயிட் பண்ணுறாங்க. விற்கிறவங்க எப்போனாலும் சரி வாங்குறவங்க சீக்கிரமாக வந்து வாங்கிட்டு போயினா அவங்க விற்றுறாங்க. அவங்க காசு வேணும் அவங்களுக்கு. அவங்க எப்படி இருந்தாலும் விற்கிறவங்க தான். எதுக்குன்னா வாங்குறவங்க தான் இது கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது வந்து அதனால தான் உங்களுக்கு கவனமாக சொல்கிறேன். 100% நீங்கள் வந்து காலையில் 5 மணிக்கு வந்து தான் ஆடு வாங்குற மாதிரி தான் பாருங்கள். அப்போ தான் மார்க்கெட்டு ஓரளவுக்கு ஆடெல்லாம் கீழே இருக்கணும், நம்ம தெளிவாக வாங்கலாம். ஓரளவுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் கூட இருக்கணும். நம்மக்கிட்ட நம்ம கையில் தான் இருக்குது, வாங்குறவங்க கையில் தான் முக்கியமாக இருக்குது. இங்கே வந்து நைட்டில் மார்க்கெட் எல்லாம் நல்லா இருக்காது. ஆடெல்லாம் சேல்ஸ் ஆகி போயிட்டே இருக்கணும், டிமாண்டு கூட ஆகிருக்கணும். இங்கே இருக்கிற ஆடு வந்து எவ்வளோன்னு கேட்கலாம். நம்ம வந்து இங்கே இருக்கிற ஆடெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு ஆடு அப்படி இருக்குது. முன்னாடி பேட்ச் பின்னாடி பேட்ச் எல்லாம் ஓரளவுக்கு அந்த சைடு 3 ஆடு இந்த சைடு 3 ஆடு ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. ஆமாம், லைவ் வெயிட் பார்த்தா 23 லைவ் வெயிட் இருக்கணும். ஒரு ஜோடி வந்து 23,000 சொல்கிறாங்க. ஒரு ஜோடி வந்து 23,000 சொல்கிறாங்க. 23,000. ஆடெல்லாம் 23 கிலோ மேலே தான் இருக்கும். 23 ஆவரேஜாக 23 கிலோ இருக்கும். இங்கே இருக்கிற ஆடு கடை அதே மாதிரி தான் இருக்கணும், சேம் ஈக்குவலாக ஓரளவுக்கு. ஆமாம், வெயிட் வந்து இதில் பார்த்தா ஓரளவுக்கு கறி கம்மியாக இருக்குது. ஆடு பார்த்தா ஒரே மாதிரி சைஸில் தான் இருக்குது. ஆமாம், வெயிட்டு வந்து 21 20 கிலோ ஆவரேஜாக. 21 20 கேஜிஸ் தான் ஆவரேஜாக இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கணும். முன்னாடி பார்த்தா பேட்ச் மாதிரி தான். இது ஒரு ஜோடி வந்து 23,500 ரூபா சொல்கிறாங்க. இவங்க வந்து 23,500 ஒரு ஜோடி வந்து. முன்னாடி இருக்கிற லைனு பின்னாடி இருக்கிற லைனு 2 சேர்த்து அவங்க சொல்கிறது. இதில் வந்து என்னன்னா இந்த ஆடில் வந்து கொஞ்சம் கறி கம்மியாக இருக்குது. ஆமாம், முன்னாடி பார்த்த பேட்சுக்கு இந்த பேட்சுக்கு ஒரே அளவுக்கு ஒரே ஆடு தான், சைஸ் பார்த்தா அதே மாதிரி தான் இருக்குது. ஆமாம், என்ன நம்ம கணக்கு என்னென்னா கறி எப்படி இருக்குது இடுப்பில் அதுதான் நம்ம கணக்கு போட்டு தான் வாங்குறது நம்ம. அதனால தான் இது ஓரளவுக்கு 20 கிலோ உள்ளதான் ஆவரேஜாக இருக்கணும். இந்த ஆடு வந்து முன்னாடி இருக்கிற லைனு பின்னாடி இருக்கிற லைனு. இங்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம்னு சொல்கிறேன். இங்கே இருக்கிற ஆடு வந்து நம்ம என்னன்னா அது லாஸ்ட்டில் சொல்லலாம். இங்கே இருக்கிற லைனு முன்னாடி இருக்கிற லைனு பின்னாடி இருக்கிற லைனு ஒரு 5 மாதம் 6 மாதம் இருக்கணும். ஆடு
பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஒரு 6 மாதம் இருக்கணும். முன்னாடி இருக்கிற ஆடு வந்து ஒரு 5 மாதம். 5 மாதம் அல்ல. அவங்க ஜோடு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம கேட்கலாம். ஒரு ஜோடு வந்து எவ்வளோன்னு கேட்கலாம். அவங்கள கேட்டுக்கு அப்புறமா என்ன விஷயம்னு சொல்லலாம். என்னான்னு அது என்னான்னு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னா, பின்னாடி இருக்கிற லைனெல்லாம் பார்த்துருச்சேன்னா 6 மாதம் இருக்கணும். முன்னாடி இருக்கிறது பார்த்தா ஒரு 5 மாதம் அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஜோடி எவ்வளோன்னு கேட்கலாம். அவங்கக்கிட்டே நம்ம வந்து வீடியோ நல்லா எடுன்னு தான் சொல்கிறாங்க. அதான் எடுக்கிறேன் தான் நம்ம வீடியோ எல்லாம் எடுக்கிறேன். அவங்க முன்னாடி இருந்தால் சொல்கிறாங்க. இதில் என்னன்னா ஒரு ஜோடி வந்து 26,000 26,000 சொல்கிறாங்க. அவங்க வந்து 26,000. என்னன்னா இன்ட்ரெஸ்டிங்கன்னா, நைட்டு 1 மணிலேருந்து இந்த பேச்செல்லாம் இருக்குதோ. ஆமாம், இப்போ அப்படி தான். ஓரளவுக்கு கம்மியான்னு சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டேன். கம்மியாலாம் சொல்லலை. நைட்டு 1 மணிக்கு எந்த ரேட்டு சொல்கிறாங்க, இப்போ கூட அதே ரேட்டு தான் 26,000 சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற பேச்செல்லாம் பார்க்கலாம். இங்கே இருக்கிறது வந்து முன்னாடி பின்னாடி இருக்கிற லைன் எல்லாம். இங்கே இருக்கிற லைனு ஃபுல்லாக முன்னாடி இருக்கிற லைன் எல்லாம் எத்தனை மாதம் இருக்குதுன்னா, முன்னாடி இருக்கிற லைனும் பின்னாடி இருக்கிற லைனு, இந்த சைடு முன்னாடி இருக்கிற லைனு வந்து பார்த்துருச்சுன்னா ஒரு 2 மாதம். பின்னாடி இருக்கிற ஆடு இல்லாமல் இந்த முன்னாடி இருக்கிற லைனும் இந்த பின்னாடி இருக்கிற லைனும், இது வந்து முன்னாடி இருக்கிற லைனு மட்டும் 2 மாதம், இந்த சைடு இருக்கிறது வந்து 3 மாதம், நடுவில் ஒரு 4-5 ஆடு வந்து 4 மாதம், ஒரு 2-3 ஆடு மட்டும் ஒரு 5 மாதம். எல்லாம் சேர்த்து முன்னாடி இருக்கிறதெல்லாம் 2 மாதம், பின்னாடி இருக்கிறதெல்லாம் 4 மாதம், 3 மாதம், 5 மாதம். ஒரு 5 மாதம் ஆடு வந்து ஒரு 3-4 இருக்கும். 4 மாதம் மீதி ஒரு 3 மாதம் எல்லாம் சேர்த்து இருக்குது. ஒரு ஜோடி வந்து 16,000 சொல்கிறாங்க. 16,000 16,000 சொல்கிறாங்க. முன்னாடி இருக்கிற லைனு பின்னாடி இருக்கிற லைனெல்லாம். இங்கே இருக்கிற ஆடெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்கலாம். இங்கே வந்து எல்லாம் லைவ் வெயிட் பார்த்தா ஆவரேஜாக ஒரு 15 கிலோ இருக்கும். 4 மாதம் 5 மாதம் உள்ளதாக இருக்கும். 15 கிலோ ஆவரேஜாக இருக்கணும். ஒரு ஜோடி வந்து கேட்டால் அவங்கள வந்து 17,500 17,500 ரூபாய் சொல்கிறாங்க. ஒரு ஜோடி வந்து 17,500 ரூபாய் சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற ஆடு வந்து நம்ம இவங்களை கேட்கவே தேவையில்லை. புதுசாக வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. கேட்டால் இந்த 2 மாதம் குட்டி வந்து மட்டும் 14,000 15,000 சொல்கிறாங்க. அந்த அளவுக்கெல்லாம் யாரும் வாங்க முடியாது. இதுக்கு அதிகமாக ரேட் சொல்கிறாங்க. அதனால தான் கேட்கவே தேவையில்லாங்கல்ல. நம்ம இங்கே மார்க்கெட் மாமூலாக 2 மாதம் குட்டி வாங்கணும்னாவே 12,000 ஆவரேஜாக நடக்கிறது. மார்க்கெட் ப்ரைஸு சொல்கிறேன் நம்ம. ஆமாம், அவங்க சொல்கிறது வந்து 14,500 ரூபாய் 15,000 சொல்கிறாங்க. அதனால தான் அவங்கள கேட்கல. நம்மளுக்கு இது கண்டிப்பாக தெரியும். மறக்காமல் வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க.